2வது கள்ள ஓட்டு, கள்ள வாக்குக்கு பணம் வாங்காதீங்கன்றாரு. இவரு தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. நாளைக்கு இல்ல அவர் அதையும் சொல்றாரு. கூட கொட்டுவாங்க கொண்டு வந்து சொல்றாரு. என்ன விஷயம்னா நாளைக்கு இவங்ககிட்டே கேட்பாங்க. ஓட்டு கேட்க போனா இன்னைக்கு மாத்தி வச்சுட்டாங்க. இல்ல இப்படி சொல்றவர் எப்படி கொடுப்பாரு? இல்ல இவர் கொடுக்க மாட்டாரு. கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட காசு கிடையாது. அப்ப இவங்க வந்து போய் நின்னா அவங்க இவ்வளவு தராங்க, இவங்க தராங்க, நீ எவ்வளவு தரதான் ஜனங்க கேட்கும். நீ அப்படிதான் நிலைமை மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க என்ன 3000 ரூபாய் கொடுக்குறேன், நீ 2000 ரூபாய், நீ ஒரு 500 கூட கொடுக்க மாட்டியான்ற லெவல் தான் போகும். அதுவும் தேர்தலில் எதிரொலிக்கும். சீமான்லாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த வாக்குக்கு பணம் கொடுக்காதுன்றது அப்ப சும்மா மேடைக்காக பேசுறது தானா? இல்ல அவரு அதுல தெளிவா இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட அவருக்கு இந்த விஷயமே தெரியல. பட் ஆனா களத்துல இப்ப விஜய் நிக்கிற தொகுதியில கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்போ ஒரு விருதுநகர்லயோ ஒரு நாகர்கோயிலையோ நிக்கிற ஒரு மாவட்ட செயலாளர், பெரிய அறிமுகம் இல்லாத ஒருத்தர், மக்கள் அந்த ஊர்ல ஒரு 4-5 தெரிஞ்ச ஒருத்தர், எப்படி மக்கள்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி அங்க 2000 கொடுக்குறாங்க, நீ 1500 ஒரு 500 கூட நீ கொடுக்க மாட்டியானும் போது அவருக்கு அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் இல்ல எங்க தலைவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் பல இடங்கள்ல மீறப்படும். பல இடங்கள்ல வசதி உள்ளவர்கள் கொடுப்பார்கள். எஸ் கரெக்ட். இன்னொன்னு இவர்களுக்கு வேட்பாளர் விஜய் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆமா, அது முதலாளித்துவ அரசியலுங்க. முதல் போட்டு முதல் எடுக்கிறது தான் அரசியல். அப்படி ஆயிடுச்சு.